இப்போ நம்ம 1/R1 கண்டுபிடிச்சிட்டோமா? சிமிலர்லி அதே மாதிரி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? R2 கண்டுபிடிக்கலாம். 1/R2 கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு கொண்டு போய் டோட்டல் வேரியஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் கொஷின்கா ஃபார்முலா மறுபடியும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ கொஷின்கா ஃபார்முலா படி R2 ஸ்கொயர், ஏன்னா நம்ம இங்கே கண்டுபிடிக்கிறது R2, அதனால் R2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், R ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் கொஷின்கா ஃபார்முலா இங்கே எப்படி யூஸ் பண்ணி அதே மாதிரி தான். எப்படி எடுத்துக்க சொன்னால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab காஸ் தீட்டாங்கிற ஃபார்முலா எப்படி சொன்னோன்னா அதே மெத்தட் எடுத்துக்கோங்க. R ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2RA. பட் R2 அப்படிங்கிறது இங்கே கண்டுபிடிக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், அதனால் இங்கே ஆங்கிள் என்ன இருக்குது, அதாவது டோட்டல் 180 டிகிரி. இங்கே தீட்டா போயிடுச்சுன்னா இங்கே என்ன இருக்கும், 180 மைனஸ் தீட்டான்னு போடுவியா. ஸோ அப்போ ஆங்கிள் மட்டும் கரெக்டாக சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க, minus 2RA cos 180 minus theta. ஓகே, இப்போ cos 180 மைனஸ் தீட்டாவோட ஆன்சர் நமக்கு என்னன்னு தெரியும், மைனஸ் காஸ் தீட்டான்னு படிச்சிருக்கியா. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடுச்சு, ப்ளஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த அடுத்த ஸ்டெப் ஜஸ்ட் அப்படியே தான் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது ப்ளஸ் காஸ் 180 மைனஸ் தீட்டாக்கு காஸ் தீட்டான்னு கண்டுபிடிச்சாச்சு. தென் இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸாக நம்ம எப்படி 1/R1 கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி ஸ்டெப்பு தான் இப்போ 1/R2 கண்டுபிடிக்கணும். R1 ஸ்கொயர் இந்த ஈக்குவேஷனை நம்ம இந்த ஈக்குவேஷன் வந்து காமனாக எதே எடுத்தாச்சு, R ஸ்கொயர் காமனாக வெளியே எடுத்துட்டோம். அப்போ எடுத்துகிட்டு இந்த இடத்துல 1 இருக்கும். அடுத்து A ஸ்கொயர் பை R ஸ்கொயர் ப்ளஸ் 2RA காஸ் தீட்டா டிவைடட் பை R ஸ்கொயர். இப்போ நமக்கு இந்த R ஸ்கொயர்னு ஒரு ஆரும் இந்த R கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி டிஸ்டன்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த A ஸ்கொயர் பை R ஸ்கொயர் ஸ்மால் டிஸ்டன்ஸ்னால இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ R2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் என்ன இருக்குது, 2A cos theta by Rன்னு இருக்குது. நமக்கு தேவை R2 ஸ்கொயர் கிடையாது, R2 வேணும். அப்போ ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு என்ன வரும், பவர் 1/2, ரூட்டுக்கு பவர் 1/2ன்னு போடுவேன். எனக்கு தேவை R2 கிடையாது, 1/R2 கண்டுபிடிக்கணும். அப்போ 1/R2 is equal to 1/R into 1 plus 2A cos theta divided by R power minus 1/2. ஓகே, இப்போது இது ஈக்குவேஷன் நம்பர் என்னென்ன. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன செய்யணும், எகைன் பைனாமி தியரம் யூஸ் பண்ணுவியா. நீ 1/R1 எப்படி கண்டுபிடிச்சியோ அதே ஸ்டெப்பு தான். இப்போது நமக்கு பைனாமி தியரம் எந்த தியரம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா என்ன ஃபார்மேட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இங்கே என்ன இருக்குது, 1 ப்ளஸ் இதெல்லாம் நான் எக்ஸ்ன்னு சொல்லிட்டேன். அப்போ 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் என் அப்படிங்கிற மெத்தட் இருக்கா. அப்போ அதோடைய பைனாமி ஈக்குவேஷன் என்னது, 1 மைனஸ் என்எக்ஸுங்கிறது அதோடைய ஈக்குவேஷன். அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ண 1/R2 is equal to 1/R இன்ட்டு, ஓகே, இதுக்கு நான் ஏற்கனவே சொன்னது தான், இதுக்கு மட்டும்தான் பைனாமி தியரம் யூஸ் பண்ணணும். இதுக்கு தான் அப்படியே எடுத்துக்கணும். அதனால் இதுக்கு மட்டும் பைனாமி தியரம் யூஸ் பண்ணணும். 1 மைனஸ் n அப்படிங்கிறது எதுன்னு சொல்லிட்டேன், 1/2 தான் n. எக்ஸுங்கிறது இது, இந்த டைம் எக்ஸு. அப்போ நமக்கு என்ன ஆகும், 2 கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, 1 மைனஸ் A cos theta divided by Rன்னு இருக்குது. இப்போ நம்ம ஈக்குவேஷன் 3 வந்து 1/R2 எப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ 1/R1 கண்டுபிடிச்சாச்சு, 1/R2 கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டையும் கொண்டு போய் எங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ண சொல்கிறேன், ஈக்குவேஷன் நம்பர் 1. எது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு பார்த்தா டோட்டல் பொட்டன்ஷியல் தான் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, 1/R1 கண்டுபிடிச்சாச்சு, 1/R2 கண்டுபிடிச்சாச்சு. கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், காமனாக ரெண்டு ஈக்குவேஷனுக்கு காமனாக 1/R1 இருக்கா, அப்படி எடுத்தாச்சு. இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2 மைனஸ் கொண்டாந்து பிறகு கொண்டாந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டான். ரிமைனிங் நமக்கு என்ன வருது, Q டிவைடட் பை 4/5 அங்கே ஒரு A 2A cos theta காமனாக இருக்குது. அதனால் 2A cos theta டிவைடட் பை R ஸ்கொயர்னு வரும். இந்த Qவையும் 2A நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், டைப்போ மூமெண்ட் Pன்னு எடுத்துக்குமா. அப்போ P is equal to Q into 2A. அப்போ 1 divided by 4/5 P cos theta divided by R squared அப்படிங்கிற மெத்தடு. இதுதான் ஃபார்முலா நமக்கு டோட்டல் பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட் P. ஸோ Pயில் கிடைக்கக்கூடிய டோட்டல் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. ரைட், இப்போது இது ஃபெசர் கேஸ் இருக்குது. என்ன சார் ஃபெசர் கேஸ் அப்படின்னு கேட்டால், இப்போ எனக்கு இந்த P அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சம் தீட்டா அப்படிங்கிற ஆங்கிள் இருக்குது. இன்கேஸ் அது தீட்டா அப்படிங்கிற ஆங்கிள்காமல் நேராக, அதாவது இதுதான் நம்ம டைப்போட ஆக்சிடென்ட் சொல்லுவீங்களா, இந்த ஆக்சிடென்ட் இன்கேஸ் இந்த இடத்துல அது ரைஸ் ஆகிருந்தா, அதாவது இந்த Pங்கிற பாயிண்ட் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருந்தால் எனக்கு பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது கேஸ் 1. அதே Pங்கிற பாயிண்ட்டு இங்கே ப்ளஸ் Q சைடுங்காமல் இந்த சைடு மைனஸ் Q சைடு இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ எத்தனை டிகிரி வரும், 180 டிகிரி போடுவியா. இங்கே இருந்தால் 0 டிகிரி, இங்கே வந்துடுச்சு. அப்போ என்னது 180 டிகிரின்னு எடுத்துக்கலாம். அப்போ 180 டிகிரி இருந்தால் பொட்டன்ஷியல் என்ன கிடைக்கும், இது கேஸ் 2. ஸோ கேஸ் 1 என்னன்னு சொல்லிட்டேன், சைடு ப்ளஸ் Qவில் 0 டிகிரி இருந்தால் எப்படி இருக்கும், மைனஸ் Q அதாவது 180 டிகிரி இருந்தால் எப்படி இருக்கும்,
நேராக எக்ஸாக்டாக பர்பண்டிகுலராக ஈக்குவட்டரி லைன் அப்படின்னு சொல்லுவியா, இந்த ஈக்குவட்டரி லைன் இருந்தால் நமக்கு என்ன பொட்டன்ஷியல் கிடைக்கும்னு சொல்லி பார்க்கணும். அப்போ கேஸ் 1 என்ன சொல்லிட்டேன், P lies on the axial line of the dipole side plus Q. அதாவது ப்ளஸ் Q சைடு இருந்தால் தீட்டா என்ன டிகிரி 0 டிகிரின்னு சொன்னோன்னா, அப்போ காஸ் 0 ஆன்சர் என்னது 1. அப்போ இந்த இடத்துல காஸ் 0 டிகிரிக்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. காஸ் 0 ஆன்சர் 1 into 1/4 P/r². கண்டுபிடிச்சாச்சா? அடுத்தது என்ன சொன்னேன், சைடு மைனஸ் Q சைடு இருந்தால் எத்தனை டிகிரி 180 டிகிரியா, காஸ் 180 ஆன்சர் என்னது மைனஸ் வரும். அப்போ ஃபார்முலா மைனஸ் 1/4 P/, அதாவது இங்கே ப்ளஸ் Q சைடு இருந்தால் மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் கிடைக்கும், மைனஸ் Q சைடு இருந்தால் என்னது மினிமம் பொட்டன்ஷியல் கிடைக்கும். இன்கேஸ் அது ஈக்குவட்டரி லைன் ரெப்ரசென்ட் ஆயிருந்தால், P எங்கே இருக்குது ஈக்குவட்டரி லைன், அதாவது பர்பண்டிகுலராக இருந்தால் நமக்கு தெரியும் காஸ் 90 ஆன்சர் என்னது 0. அப்போ டோட்டல் என்னது 0. அப்போ 0 பொட்டன்ஷியல் கிடைக்கும். ஸோ அப்போ மீனிங் என்னது, ஒரு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து ஒரு டைப்போல்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த பாயிண்ட், நம்ம எந்த பாயிண்ட்டை நம்ம பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறோமோ அதை வச்சு தான் அது மேக்ஸிமம் மினிமமாக 0ன்னு சொல்ல முடியும். எப்போ மேக்ஸிமம் கிடைக்கும், 0 டிகிரி, அதாவது ப்ளஸ் Q சைடு டைப்போடைய ப்ளஸ் Q சைடு இருந்தால் 0 டிகிரி இருந்தால் மேக்ஸிமம் பொட்டன்ஷியலும், மைனஸ் Q சைடு இருந்தால் மினிமம் பொட்டன்ஷியலும், ஈக்குவட்டரி இருந்தால் 0 பொட்டன்ஷியல் நமக்கு கிடைக்கும். முக்கியமான ஒரு 5 மார்க் கொஷின், கொஞ்சம் ஸ்டெப் அதிகமாக இருக்கும், பார்த்து படிங்க.